அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சிம்பிளிகேஷன்ல ஸ்கொயர் ரூட் வடிவத்தில் சம் கொடுத்திருந்தா எப்படி நம்ம போடணுன்றதை இன்னைக்கு கத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நான் ஷார்ட்கட்லயும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பார்க்கும்போது எப்படி ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஷார்ட்கட் கொஞ்சம் செஞ்சாதான் நம்மளால செம்ம ஈஸியா குயிக்கா போட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இந்த மாதிரி சம் நீங்க இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதுனா பெரிய டஃப்பான சம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இதை ஷார்ட்கட்லயே நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நான் ஃபுல்லா எடுக்கிறேன். மற்ற சம்லாம் போடும்போது ஷார்ட்கட்ல எப்படி போடணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து இங்க பாருங்க, இந்த ஈக்குவல் போட்டு ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டு இந்த நம்பர்ல 43 பிளஸ் 31 பிளஸ் 21 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 43 அப்படியே எழுதுறோம். எதுவும் பண்ண முடியாது, அதனால 43 அப்படியே எழுதுறோம். பிளஸ் அதுக்கடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31 நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே எழுதிடுறோம். பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 என்ன பண்றோம் அப்படியே எழுதிடுறோம். இங்க பிளஸ் போட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இருக்கு பாருங்க. 16ஓட ஸ்கொயர்னா இந்த சம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கொயர்லாம் தெரியணும். 16ஓட ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர்னா அந்த நம்பரை அதையே நம்ம சேம் நம்பர் பெருக்கினா 16 வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பர் பெருக்கினா வரும்? 16 4 into 4 அப்படி பெருக்கினா வரும். அப்ப 16ஓட ஸ்கொயர் வந்து 4, ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, 16 இப்படி போடுவோம். 16 எப்படி எழுதலாம்? நம்ம 4 into 4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பர் சேமா இருந்தா ஸ்கொயர் ரூட்ல ரெண்டு நம்பர் சேமா இருந்தா வெளியே வந்தா ஒரு நம்பர் சமம். அப்போ ஈக்குவல் 4, அந்த 4 தான் இங்க எடுத்து போட்டிருக்கோம். அப்ப 16ஓட ஸ்கொயர் வந்து 4ன்னு போட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுட்டு 43ன்றத அப்படியே போட்டுட்டு பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 31ன்றதையும் அப்படியே போடுறோம். பிளஸ் அதுக்கு அடுத்தது வந்து 21 4 கூட்டினா எவ்வளவு வரும்? 25. 21 4 கூட்டினா 25 இது வருது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா இந்த 43 அப்படியே போடுறோம். பிளஸ் அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு 31 அப்படியே போடுறோம். பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 25 வந்து எப்படி நம்ம எழுதலாம்னா 5 into 5 எப்படி எழுதலாம். அப்ப ரெண்டு 5 சேமா இருந்தா ஒரு 5 வெளியே வந்தா ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த இடத்துல 5ன்றத போடுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 16 4 போட்டோம். அது 21 4 கூட்டினா 25, அந்த 25 5ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 அப்படியே போடுறோம். பிளஸ் இதே இங்க என்ன பண்றோம்? 31 5 கூட்டினா 36 இதை போடுறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43 அப்படியே போடுறோம். பிளஸ் இந்த 36ஓட ஸ்கொயர் ரூட்னா பாருங்க, 36 நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம 36 6 into 6 அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு ரெண்டு 6 ஒன்னா தான் வெளியே வந்தா ஒரு 6 சமம். அப்போ நம்மளுக்கு வந்து இங்க வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இப்போ என்ன நம்பர் இருக்குன்னா 43யும் பிளஸ் 6ன்னு இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 43யும் 6ம் கூட்டினா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 49. இப்போ 49 வந்துச்சு. இப்போ 49ஓட ஸ்கொயர்னா நம்மளுக்கு 7. இப்போ ஆன்சர், இதோட ஆன்சர் வந்து 7. ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறது. நான் ஷார்ட்கட்லயே சொல்லித்தரேன். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பானா ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் 16ஓட வேல்யூ வந்து 4. அப்ப 21 4 கூட்டினா 25ன்னு வந்துருது. அப்புறம் 25ஓட ஸ்கொயர் வந்து 5. அப்ப 31 5 கூட்டினா 36ன்னு வந்துருது. இப்போ 36 ஸ்கொயர் வந்து 6. 43 6 கூட்டினா 49. அப்ப 40 ஃபைனலா 49 ஸ்கொயர் ரூட் வந்து 7. ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு ஆன்சர் போட்டா நம்ம ஸ்டெப்புக்குலாம் மார்க் கிடையாது. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் ஷார்ட்கட். இது எப்படி ஷார்ட்கட்ல போலாம்? இது போடுறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து 3 மினிட்ஸ்னா ஆகும் உங்களுக்கு பொறுமையா போடும்போது. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இருந்தாலும் நான் ஷார்ட்கட்லயே இதை சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதே சம் பாருங்க, ஷார்ட்கட்ல சொல்றேன்னு சொன்னேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறது. நீங்க போட்டு பாருங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாலும் ஓகே தான், ஆன்சர் கரெக்டா வரும். இருந்தாலும் டைம் எடுத்துக்கும், சில டைம் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ல போடும்போது நம்ம சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற லாஸ்ட் நம்பர் கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு நம்மளுக்கு? 43 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? 43க்கு அப்புறம் அதுக்கடுத்த சிம்பிள் பாருங்க. பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்போ பிளஸ் இருக்கு, பிளஸ் இதை எடுத்துங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு தேவைப்படும் ஷார்ட்கட்ல போடும்போது. ஓகேங்களா? இப்போ 43 பிளஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன சொன்னா 43 பிளஸ் வச்சு எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கொயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 ஸ்கொயர்ல இருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த டைம் மட்டும் பண்ணி பார்த்துக்க முடியாது. அது 1 ஸ்கொயர்னா எவ்வளவு? 1 ஸ்கொயர்னா 1 1ஆல பெருக்கினா 1. ஓகேங்களா? 2 ஸ்கொயர் என்ன வரும்? 2 2ஆல பெருக்கினா 4. அது அந்த நம்பரை பெருக்குறது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 3 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும்? 9. 3 into 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் என்ன பண்ணும்? 16. 4 into 4. நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர்னா எவ்வளவு?
25, 5 5 25. நெக்ஸ்ட் பாருங்க 6 ஸ்கொயர்டு 36. நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர் 49. இந்த மாதிரி 8 ஸ்கொயர் 64. இந்த மாதிரி நம்பர் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து 30 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். ஷார்ட்கட் எப்படின்னு சொல்றது 43 பிளஸ்ன்னு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், அது பிளஸ்ஸா மைனஸா அதை போட்டுக்கிறோம். இப்போ 43 பிளஸ் இருக்குதுனால 43ன்ற நம்பருக்கு அப்புறம் இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, 43க்கு அப்புறம் எந்த ஸ்கொயர்ல வர நம்பர் இருக்கு நியரஸ்ட் நம்பர் நான் பார்க்கணும். 43க்கு அப்புறம் எந்த ஸ்கொயர்ல வர நம்பர் நியரஸ்டா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பக்கத்திலே வருது. இப்போ பாருங்க 43க்கு அப்புறம் நியரஸ்டா வர நம்பர் பாருங்க 36 ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7 49 49 இருக்குது. அப்ப 43க்கு அப்புறம் நியரஸ்டான ஸ்கொயர் நம்பர் வந்து 49 தான். ஓகேங்களா? 64 இருக்கு, அதுக்கப்புறம் அதிகமானது. ஆனா நியரஸ்டான அதிகமான நம்பர் எது, ஸ்கொயரான நம்பர் பார்க்கணும். ஸ்கொயர் நம்பர் 43 44 சொல்லக்கூடாது. 43க்கு அப்புறம் நியரஸ்டான ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்றத பார்க்கணும். வர்க்க எண் எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப 43க்கு அப்புறம் நியரஸ்டான ஸ்கொயர் நம்பர் எது வருதுன்னா 49 வருது. அது எவ்வளவு அதிகம் பத்தி கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? 43க்கு அப்புறம் பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால அதுக்கு அதிகமான ஸ்கொயர் இருக்கிற நம்பர் எது, வர்க்க எண் எது அப்படின்றத பார்க்கணும். அப்போ 43க்கு அப்புறம் அதிகமான ஸ்கொயர் இருக்கிற நம்பர் எதுனா 49. 49 ஸ்கொயர் எதாவது பெருக்கினா வருது, 7 × 7 பெருக்கினா வருது. அப்ப ஆன்சர் வந்து நம்ம 7 அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். நம்ம இதே போடும்போது ஃபுல்லா போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு ஆன்சர் 7 கண்டுபிடிச்சோம். இது பாருங்க வித்தின் ஏ செகண்ட்ல நம்ம ஈஸியா டக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், பிளஸ்ஸா மைனஸான்னு பாக்குறோம். பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், அதுக்கப்புறம் வர நான் பிளஸ்ஸா இருந்தா அதுக்கப்புறம் வர நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்து அது ஈக்குவலான வேல்யூ எடுத்து போட்டோம்னா ஈஸியா இருக்கும். 49, அப்ப 49 வேல்யூனாது 7. சப்போஸ் சார் மைனஸ் இருக்கு, இதே கொஸ்டின்ல மைனஸ் இருக்குன்னா இதே தான் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 43 மைனஸ் அப்படின்னு நீங்க மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டோம்னா இப்போ என்ன பார்க்கணும்னா 43க்குள்ள இருக்கிற, அதாவது 43க்கு அப்புறம் கீழே இது மேல அதுக்கப்புறம் வர நம்பர் வர்க்க எண் பார்த்தோம். இதே மைனஸ் வந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் எது அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் இது மைனஸா இருந்ததுன்னா 43 மைனஸ் போட்டு அப்ப 43க்கு அப்புறம் முன்னாடி இருக்க வர்க்க எண் ஸ்கொயர் நம்பர் 43க்கு முன்னாடி இருக்க வர்க்க எண் 36. அப்ப 36 ஈக்குவல் 6. அப்ப 36 இங்க வரும். அப்ப ஆன்சர் என்ன போட்டுக்கணும், 6ன்னு போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து பிளஸ்ன்னு இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும், பிளஸ்ன்னா 43க்கு அப்புறம் வர அதாவது நியரஸ்ட் வர்க்க எண் 49 தான். நீங்க 43 இதுல தரக்கூடாது, வர்க்க எண் கிடையாது 43. அதுக்கப்புறம் வர்க்க எண் ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னு பார்க்கும்போது 43க்கு அப்புறம் 49 வந்து 49 ஸ்கொயர் நம்பர்னாது 7. அப்ப ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 7 தான். மைனஸ் இருந்தா முன்னாடி இருக்க நம்பர் பார்க்கணும், பிளஸ்ஸா இருந்தா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஷார்ட்கட்ல பார்த்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷார்ட்கட்ல இந்த ரெண்டாவது சம்ம பார்ப்போம். அதாவது ஷார்ட்கட் ஈஸியா, அதாவது 1 ஸ்கொயர்னு 30 ஸ்கொயர்னு தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம், ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த சம் பாருங்க 609 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248 அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை போடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஷார்ட்கட்ல குயிக்கா ஆன்சர் வரும். இப்போ பாருங்க நான் ஷார்ட்கட்ல எப்படி போட சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 609. ஓகேங்களா? அப்புறம் பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா பாருங்க, பிளஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சிம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தோம், பிளஸ் இருக்கு. இப்போ அப்போ பிளஸ் இருக்குன்னா 609க்கு அப்புறம் வர அடுத்த நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வர நம்மளுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னான்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஷார்ட்கட்ல இது மாதிரி கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் நம்பரை எடுத்துட்டு பிளஸ்ஸா மைனஸான்னு போட்டு பிளஸ் இருந்தா அதுக்கு அடுத்த வர நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த வர ஸ்கொயர் நம்பர்னான்றதை கண்டுபிடிக்கணும். மைனஸ் இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர்னான்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்ப 609 பிளஸ் அது நெக்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர்னான்றதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், 609 உங்களுக்கு அதுக்கு 30 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, இப்போ நம்மளுக்கு போடும் போது 24 × 24 எவ்வளவு வரும்னா 576ன்னு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 25 × 25 போட்டா 625 வரும். அப்போ உங்களுக்கு 609க்கு அப்புறம் நம்மளுக்கு வரணும்னா அப்ப எந்த நம்பர் வந்திருக்கும், 625 தான் ஸ்கொயர் நம்பர். 609க்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் எதுனா 625 தான். ஓகேங்களா? அப்ப 625னா 625 ஆன்சர் கிடையாது. நல்லா யோசிங்க, வர ஆன்சரை போட சொல்ல அதோட ஸ்கொயர் நம்பரை எழுதுங்க. அப்ப 625ஓட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், 25 × 25 தானே. அப்ப ஆன்சர் நம்மளாம் வரும் 25. இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டெப்பே கிடையாது. யோசிங்க. திரும்ப இதே சம் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், பிளஸ்ஸா மைனஸான்னு போடுறோம்,
அந்த நம்பருக்கு அடுத்த வர ஸ்கொயர் நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். இது 609 இருக்கு பிளஸ் நெக்ஸ்ட் வர ஸ்கொயர் நம்பர் வந்து 625. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 25. அப்ப நம்மளுக்கு தேவை இந்த கொஸ்டினோட ஃபுல் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 25. நீங்க வேணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா அதான் ஒரு பாருங்க 81. இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓரளவு சொல்லிடுறேன். 81 ஸ்கொயர் 9, 9 7 கூட்டினா எவ்வளவு வரும்னா 16 ஆயிடும். 16 ஸ்கொயர் 4, 4 60 கூட்டினா 64 ஆயிடும். 64 8, 8 256, 256 16, 16 209 கூட 620 திரும்பவும் அதே 25 தான் இங்க வரும். நீங்க போட்டு பாருங்க. நீங்க ஷார்ட்கட் போடுறது இந்த மாதிரி சம்ல ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க மூணாவது சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இப்படி கேட்டிருக்காங்க. நீங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம், ஷார்ட்கட்லயும் போடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஷார்ட்கட்ல பாருங்க. நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் இருக்கு 41. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர சைன் பாருங்க, மைனஸா மைனஸ் போடுங்க. இப்ப மைனஸ் போட்டா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், ஆக்சுவலா பாருங்க 41 மைனஸ் போட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர்னா அப்படின்னு தெரியணும். 41க்கு அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் நான் ஈஸியா ஸ்கொயர் நம்பர் சொல்லிடுறேன். உங்களுக்கு 1 இருந்து 30 வரைக்கும் அது தெரிஞ்சிருங்க. ஸ்கொயர் நம்பர் 1 1 2 2 4 3 3 9 4 4 16 5 5 25 6 36 அப்படி நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சதான் ஈஸியா போட முடியும். அந்த டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மட்டும் பண்ணிக்க முடியாது, அதுக்கே டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்போ 41 மைனஸ்னா 41க்கு முன்னாடி இருக்கிற வர்க்கை நம்பர் நான் வரும், ஸ்கொயர் நம்பர் நான் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னா 25. ஓகேங்களா? 6 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 36, 6 36. இப்ப 7 ஸ்கொயர் என்னது 49. இந்த 3 நம்பர் தெரியும், ஏன்னா 41க்கு அது நடுவில் அந்த நம்பர் தான் இருக்கு. இப்ப 41க்கு முன்னாடி 41 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னா அப்போ 36 தான் நியரஸ்ட். அதுவும் பார்க்கணும். அது முன்னாடி 25ல அதை போடக்கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட் நியரஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 41க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 36. 36 ஆன்சர் போட்டக்கூடாது. 37 ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 36னா நான் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 6. ஓகேங்களா? அப்போ இதோட சால்வ் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 6ன்றது வரும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி பாருங்க. இதே மெத்தட் தான், இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஷார்ட்கட்ல போடும்போது ரொம்ப ஈஸியா போட்டுலாம். இந்த மாதிரி சம்லாம் எக்ஸாம்ல வந்து விட்டுட்டு வந்தாது, ஈஸியா போடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, 4வது சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 அப்புறம் பிளஸ் 12 பிளஸ் போயிட்டே இருக்கு, டிட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நம்பர் போயிட்டே இருந்தா வேல்யூனா இந்த ஒரு கொஸ்டின் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ரொம்ப டஃபான சம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இது வரைக்கும் பார்த்த சம் வந்து நம்பர் வந்து வேரியேஷன் இருந்தது, அதாவது மாறி மாறி இருந்தது. நம்பருக்கு வந்து இது 12 வந்தா 15 15 ஏதோ 41 பார்த்தோம், 46 43 பார்த்தோம், அந்த மாதிரி 209 பார்த்தோம், மாறி மாறி நம்பர் இருந்தது. ஆனா இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா நம்பரும் சேமா இருக்கு. அப்ப சேமான நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கொடுத்துருந்தா எப்படி போடணும், இதையும் நான் ஷார்ட்கட்ல சொல்றேன். நல்லா பாருங்க. இந்த பாருங்க சேமான நம்பர் இருக்கு 12 12 12 சேம் நம்பர். இது இருக்க பார்த்தா டிஃபரெண்ட் நம்பர். ஓகே, டிஃபரெண்ட் நம்பர் பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பிளஸோ மைனஸ் பிளஸ் இருந்தா நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர், மைனஸ் இருந்தா முன்னாடி ஸ்கொயர் நம்பர் வச்சு போட்டோம். இது சேமா இருக்கு. இது அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், 12 எடுத்து பிளஸ் இருந்தா அடுத்த ஸ்கொயர் நம்பர் போடக்கூடாது. நம்பர் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இது டைப் 2 மாடல் கூட வச்சுக்கலாம். அதை டைப் 1 வச்சுங்க. நம்பர் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா டைப் 1 மாடல். அப்படி இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பிளஸ் போட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்கொயர் நம்பர், மைனஸ் இருந்தா முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆனா இதுல வந்து நமக்கு வந்து நம்பர் சேமா இருக்கு, இது டைப் 2 மாடல். ஞாபகம் வச்சுங்க. நம்பர்லாம் சேமா இருந்தா அப்ப என்ன பண்ணோம், பிளஸ் இருந்தா என்ன பண்ணோம், மைனஸ்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க, 12 பிளஸ்ன்னு இருக்கு, இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் பிளஸ் பத்தி இப்ப கவலைப்படலாம், நெக்ஸ்ட் சொல்றேன் பிளஸ் எப்ப நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப 12 இருக்கு பாத்தீங்களா, இந்த 12 எந்தெந்த ரெண்டு நம்பர் பேருக்குன்னா 12 வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எந்த நம்பர் பேருக்குன்னா வரும், ஓர் 12 12. ஓகேங்களா? 12 1 12 அதை திரும்ப எழுதணும், ஓர் 12 12. நெக்ஸ்ட் வேற என்ன வரும் நம்மளுக்கு, 2 ஆர் 12 இதுவும் வரும். 6 2 எழுதணும், ஏதோ ரெண்டு நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, 3 4 12. இதை தவிர வேற எதனா 12 வருமா, மாறி மாறி வரும். அதை ஓர் 12 12 1 சொல்லலாம், 2 6 6 2 சொல்லுவோம், 3 4 4 3 சொல்லலாம். இதை தவிர வேற எதுவும் 12 பேருக்குன்னா வராது. இப்போ இந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சிருவோம். இதுல இந்த நம்பருக்குள்ள வித்தியாசம், ரெண்டு நம்பர் சொல்ற மாதிரி ஓர் 12 12 2 ஆர் 12 3 4 12 சொல்ற பாத்தீங்களா, இதுல நம்மளுக்கு வித்தியாசம் எது கம்மியா இருக்கு, இதுக்குள்ள வித்தியாசம் வந்து 11. 12க்கு 1க்கு 11 வித்தியாசம் இருக்கு. இந்த 2க்கு 6க்கு வந்து வித்தியாசம் வந்து 4 இருக்கு. ஆனா 3க்கு 4க்கு வித்தியாசம் 1 தான் வித்தியாசம். இதுல வித்தியாசம் கம்மியானது எதுவோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துங்க. ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் கம்மியானது எதுவோ, நியரஸ்டா இருக்கிற நம்பர் எதுவோ அதை நீங்க எடுத்துங்க. இப்ப நியரஸ்டா ரெண்டு நம்பர் எது, 3 4 தான். அப்ப 3 1 4 1 இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 12 நம்பர் எடுத்து ரெண்டுத்தை பெருக்கிறத பார்த்தோம். 3 வகையில பெருக்கலாம். இதை அதுல நியரஸ்டான பெருக்கிறத வந்து எடுத்துட்டோம்.
ஓகேங்களா, நியரஸ்டா பெருக்கக்கூடிய எண்களை எடுத்துட்டோம். இப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பர் பக்கத்துல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்றத பார்க்கணும். இப்போ இந்த நம்பர் பக்கத்துல பிளஸ் இருக்கு, பிளஸ் இருந்தா எந்த நீங்க நியரஸ்டான பெருக்கு தொகை எடுத்தீங்களோ அதுல இருக்கிற பெரிய நம்பர் தான் ஆன்சர். இப்ப நியரஸ்டான பெருக்கு தொகை எடுத்தோம் 3 4 எடுத்தோம். இதுல 3 பெருசா 4 பெருசா 4 தான் பெருசு. இப்போ இதுதான் ஆன்சர், 4 தான் இதோட ஆன்சர். சப்போஸ் இதுல கொஸ்டின்ல மைனஸ் இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு மைனஸ் இருந்தா நம்ம போனோம், இந்த பெருக்கு நியரஸ்டான பெருக்கு தொகையில எது கம்மியான நம்பரோ அதான் ஆன்சரா வந்திருக்கணும். 3ன்னு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா இதுல பிளஸ் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் டோட்டல் ஆன்சர் என்ன வரும்னா 4. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம் வந்தா நீங்க விட்டுட்டு வந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சம்மம் பார்ப்போம். அதாவது இது டைப் 2 மாடல் வச்சுங்க. டைப் 1ல நம்பர்ஸ் வந்து வித்தியாசமா வரும். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துப்போம், பிளஸ் தான் நியரஸ்ட், நெக்ஸ்ட் மைனஸ் தான் முன்னாடி இருக்க வர்க்கம் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா நம்பர் சேமா வந்தா அந்த நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த நம்பர் பெருக்கலாம் அந்த நம்பர் வரும்னு பாருங்க. அதுல நியரஸ்டான எது, அதாவது வித்தியாசம் நம்மளுக்கு வந்து குறைவா இருக்கு ஏதோ அந்த 2 நம்பர் எடுத்து எழுதிங்க. அதுல எந்த நம்பர் சூஸ் பண்ணனா பிளஸ் தான் அதிகமான நம்பரை சூஸ் பண்ணுங்க, மைனஸ் தான் கம்மியான நம்பர் சூஸ் பண்ணுங்க. அதுதான் ஆன்சரா வரும். ஓகேங்களா, இந்த சம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72 ஸ்கொயர் ரூட் 72 போயிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்பர்ஸ்லாம் சேமா இருந்து ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. டைப் 2 மாடல் நம்பர்ஸ்லாம் சேமா இருக்கு. அப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எந்த நம்பரோ அந்த ஒரு நம்பரை எடுத்துங்க. எடுத்துட்டு நீங்க வந்து டிஃபரன்ஸா பாருங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 72 எதெல்லாம் பெருக்குனா வரும். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் ஓர் 72 72 வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி என்ன வரணும், 2 36 72 வரும். இப்படி வரும். இந்த மாதிரி நம்பர்ஸ் 72 பெருக்கிறதுக்கு நிறைய நம்பர் வித்தியாசம் வரும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு நியரஸ்டா இருக்கிற நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஐடியா வந்துடும். 72 நியரஸ்டான நம்பர் எது பெருக்கும் அப்படின்னா 8 9 72. ஓகேங்களா, 8 8 64 அது மாதிரி வரும்போது நம்மளுக்கு 8 9 வந்து நம்மளுக்கு வந்து 72. அப்ப 72 பேருக்கு நிறைய நம்பர் இருக்கும். ஆனா நியரஸ்டாவது 8 9 நம்பர் வித்தியாசம் ஒண்ணுதான். அதோட வேற அதாவது 9 8 72 சொல்லுவோம். அதான் 8 9 72. அப்ப நம்ம என்ன பண்ண 8 9 72 இதுதான் உங்களுக்கு நியரஸ்டான நம்பர் வரும். அப்போ அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 8 1 9 1 இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேல 72 பெருக்கலாம், நீங்க 4வது கூட பிரிச்சு பெருக்கலாம், இருந்தாலும் வித்தியாசம் அதிகமா இருக்கும். அப்ப 72 வந்து 8 9 72 இதான் நியரஸ்டான நம்பர். ஓகேங்களா, அப்ப 8 9 2 இது கண்டுபிடிச்சிடும். இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்னா நீங்க வந்து அந்த நம்பர் பக்கத்துல 72 பக்கத்துல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்க. பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் தான் தேவையான ஆன்சர். அப்ப 8 பெருசா 9 பெருசா 9 தான் பெருசு. அப்ப நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 9. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸிங்க. திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி நம்பர் சேமா கொடுத்திருந்தா அந்த நம்பரை எடுத்துங்க. அது எந்த நம்பர் பெருக்குன்னா நியரஸ்டான நம்பர். ஓகேங்களா, நியரஸ்டா பெருக்கிற நம்பர், நியரஸ்ட் மீன்ஸ் அது வித்தியாசம் கம்மியா இருக்க நம்பர் எதை பெருக்குனா வரும்னு பாருங்க. அந்த நம்பர் எடுத்து எழுதிங்க. அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கா மைனஸா, பிளஸ் இருந்தா அதிகமான நம்பர் அந்த இடத்துல, மைனஸ் இருந்தா அதோட கம்மியான நம்பர் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி ஆன்சரை போடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க இந்த சம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்பர் சேமா இருக்கு. டைப் 2 மாடல் நம்பர்லாம் சேமா இருந்தா, ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற நம்பர்லாம் சேமா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த நம்பர் எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துட்டு அதை எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6 வரும்னு பாருங்க. திரும்ப சொல்றேன், ஓர் ஆர் 6. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எதை பெருக்க பாருங்க, 6 வந்து வேற எது 6 1 6 வரும். அதுக்கப்புறம் 6 வந்து எப்படி வரணும், 2 3 6 அப்படின்னு போடலாம், இல்ல 3 2 6. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த 2 நம்பர் பெருக்கினா வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல நியரஸ்ட் பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்து 1க்கு 6க்கு வித்தியாசம் 5 இருக்கு. ஓகேங்களா, அது நம்ம எடுக்க வேண்டாம். அப்ப 2 × 3 தான் 6ன்னு வரும். அப்ப நம்ம 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 × 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல எது ஆன்சரா போடணும் அப்படின்னா அந்த நம்பர் பக்கத்துல பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு 6க்கு அப்புறம் மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தா ரெண்டுத்துல சின்ன நம்பர் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்துல எது சின்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர். அப்ப நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 2. அவ்வளவுதான். அப்ப இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 2ன்னு ஆன்சர் வரும். திரும்ப சொல்றேன், ரொம்ப ஈஸிங்க. நம்பர் எடுத்துங்க, அதாவது நியரஸ்டான மல்டிப்ளை பண்ணக்கூடிய 2 நம்பரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுல பிளஸ் இருந்தா பெரிய நம்பர் ஆன்சரா போடுங்க, அது மைனஸ் இருந்தா அந்த ரெண்டுத்துல இருக்க சின்ன நம்பர் ஆன்சரா போடுங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க அதே சம்மு. அதாவது 2 2 2ன்னு இருக்கு. நம்பர் சேமா இருக்கு. நம்பர் சேமா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்துக்கங்க. 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 நம்பரை எந்த 2 நம்பர் பெருக்குனா வரும்னு பாருங்க. அப்போ 1 2 இதுதான் இருக்கு, ஒரே நம்பர் தான் இருக்கு. ஓகேங்களா, இதுல நியரஸ்டும் அதே கம்மி தான் 1 2. அப்ப நமக்கு வந்து 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், 1 கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா இந்த நம்பர் பக்கத்துல என்ன சைன்
அப்படின்றத பாருங்க, எந்த குறி இருக்குன்னு பாருங்க. இப்போ மைனஸ் இருக்கு, மைனஸ் இருந்தா நீங்க கண்டுபிடிச்ச அந்த ரெண்டுத்துல நம்ம என்ன பண்ண, சின்ன நம்பர் எடுத்துக்கணும். பிளஸ் இருந்தா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இப்போ வந்து மைனஸ் சின்ன, அப்போ மைனஸ் சின்ன நம்பர், 2 1 சின்ன நம்பர் வந்து 1 தான் சின்ன நம்பர். அப்ப இதோட ஆன்சர் வந்து 1. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம் வந்தா விட்டுட்டு வந்துடாதீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி சம் வந்தா அட்டன் பண்ணி ஒரு செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியா 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3 3 3ன்னு இருக்கு. நம்பர் சேமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் பார்த்த சம்ல நம்மளுக்கு வந்து நம்பருக்கு நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்தது. ஓகேங்களா? சம் கவனிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டைப் 1ல நம்ம வந்து நம்பர் வித்தியாசமா இருந்தது, பிளஸோ மைனஸோ இருந்தது. நம்ம அதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பிளஸ் இருந்தா நெக்ஸ்ட் வேற ஸ்கொயர் நம்பர், மைனஸ் இருந்தா முன்னாடி வேற ஸ்கொயர் நம்பர், நியரஸ்ட் சொல்லிட்டு போட்டோம் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்ல நம்பர்லாம் சேமா இருந்தது, அதே சமயம் பிளஸ் மைனஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், எந்த 2 நம்பர் பெருக்குனா வரும்னு பார்த்துட்டு அதில் பிளஸ் இருந்தா அதிகமான நம்பர், மைனஸ் தான் சின்ன நம்பர் சொல்லிட்டு ஆன்சரை போட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு அதான் ரிமைண்ட் பண்றேன் எப்படின்றது. ஆனா இந்த சம் பாருங்க, நம்பர்லாம் சேமா இருக்கு, ஓகே. ஆனா நம்மளுக்கு நம்பருக்கு நடுவுல இன்ட் இருக்கு. அதாவது எதுவுமே இல்லை, இன்ட் டாட், அது இன்ட்னு அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. அப்படி இருந்தா எப்படி போடுறது அப்படின்னா, நீங்க அதே மாதிரி 3 எடுத்து 2 நம்பர் பெருக்கணும் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். பிளஸ் மைனஸ் தான் அந்த மாதிரி யோசிக்கணும். இது டைப் 3 மாடல் நீங்க வச்சுங்க. ஓகேங்களா? 3வது மாடல் இது. இப்போ இந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம ஈஸியா ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்டலாம். இப்போ சாதாரணமா சொல்றேங்க, இப்போ வந்து ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எவ்வளவு வரும் பெருக்குனா? ரூட் எக்ஸ் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது ரூட் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோம். அப்போ 2 எக்ஸுக்கு வெளியே வந்தா 1 எக்ஸ் சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரூட் எக்ஸ் அப்படின்னா 2 ரூட் எக்ஸ் 2 எக்ஸ்ல 1 எக்ஸ் ஆன்சர் வரும். ரூட் 100 அதான் ரூட் 100 பெருக்குனா 100, ரூட் 1000 பெருக்குனா வெறும் 1000. அந்த மாதிரி இதுல நீங்க ரூட் த்ரீ போயிட்டே இருக்குது, முடிவே கிடையாது. இன்ஃபினிட்டி வேல்யூ. அப்போ இதோட ஆன்சர் அப்படி கேட்டாங்கன்னா, எந்த நம்பர் சேமா இருந்து மல்டிப்ளைல இருந்து ரூட்டா கொடுத்திருந்தா அந்த நம்பர் தான் இதோட ஆன்சர். அப்ப நம்மளுக்கு வந்து ரூட் மூணு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 3. இதுதான் இதோட ஆன்சர். சப்போஸ் ரூட் 100 கொடுத்திருந்தாலும் ஆன்சர் வந்து 100. அப்போ மல்டிப்ளைல கொடுத்திருந்தா பிளஸோ மைனஸ் இல்லாம இருந்தா அந்த நம்பர் நாவோ அதே தான். இப்போ ரூட் 5 கொடுத்தா 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். இது 3வது டைப்பு. ஃபர்ஸ்ட் டைப்ல நம்பர்லாம் வித்தியாசமா இருக்கும், பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், அதை வச்சு போட்டோம். ரெண்டாவது வந்து நம்பர்லாம் சேமா இருந்தது, பிளஸ் இருந்து மைனஸ் இருந்து அதை வச்சு போட்டோம். ஆனா இதுல நம்பர் சேமா இருக்கு, ஆனா பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. நம்ம ஈஸியா போடும்போது ரொம்ப இதோட ஆன்சர் வந்து ஒரே செகண்ட்ல பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகே, இந்த சம் பாருங்க. இந்த மாதிரி சம்மும் சப்போஸ் கேட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த சம் எடுக்கிறது. இப்போ பாருங்க, 9 இருக்கு. ஓகே, ஓகேங்களா? எல்லாம் ரூட்ல 9 இருக்கு. ஆனா கியூப் ரூட்டா ஸ்கொயர் ரூட்டான்னு பார்க்கணும். அதாவது சாதாரணமா இப்படி எழுதுறோம்னா, இப்ப ரூட் 9ன்னு எழுதுன்னு வச்சுங்க, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வி ஷேப்புக்குள்ள எதுவும் இல்லை, 2க்கு தான் அர்த்தம். அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு படிப்போம். இங்க 2 போடலாம் கூட இது நம்மளோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு படிப்போம். ஆனா இதே இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம், இந்த 3 கொடுத்துட்டு 9 கொடுத்தா இது எப்படி படிக்கணும்? கியூப் ரூட் ஆஃப் 9 அப்படின்னு படிக்கணும். இதே இந்த இடத்துல 4 கொடுத்ததுன்னா 4th ரூட் ஆஃப் 9, 5 கொடுத்தா 5th ரூட் ஆஃப் 9 அப்படின்றத படிக்கணும். இப்போ எதுவுமே இல்லை, நம்ம 2க்கு தான் அர்த்தம். அதனால நம்ம ஈஸியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 படிச்சோம். ஆனா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் ரூட் ஆஃப் 9 போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஸ்கொயர், இதே சப்போஸ் கொஸ்டின்ல இந்த கியூப்ன்ற வார்த்தை இல்லாம தான் நீங்க டைரக்டா ஆன்சர் சொல்லுவீங்க. கியூப் இல்ல ஆன்சர் இல்லாம தான் நம்ம ஆன்சர் வரும். ரூட் 9 கொடுத்திருந்தா என்ன ஆன்சர் வரும்? 9 தான் இதோட ஆன்சர் வரும் கொடுத்திருந்தா. அதாவது இந்த கியூப் கொடுக்காம இருந்தா நம்மளுக்கு எல்லாமே ஸ்கொயர் ரூட்டா இருந்தா ஆன்சர் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த நம்பருக்கோ ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா பெருக்கல் இல்ல, கூட்டலும் இல்ல. சாரி, பெருக்கல் இல்ல, அதாவது பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல, வெறும் பெருக்கல் இருக்கு. அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அதாவது இந்த கியூப் கொடுக்காம இருந்தா நீங்க ஆன்சர் வந்து அதே ஆன்சர் சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல கியூப் கொடுத்திருந்து சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எக்ஸாம்ல விட்டுட்டு வந்துடாதீங்க. அதே சமயம் தப்பாவும் போட்டு வந்துடாதீங்க. ஓ, நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு 9 தான் ஆன்சர் சொல்லிட்டு போட்டு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, இந்த 3 கியூப் இல்லாம இருந்தா ஸ்கொயர் ரூட் கொடுத்திருந்தா தான் அதே நம்பர் சொல்லியிருப்பேன். சப்போஸ் கியூப் ரூட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா, இதுவும் ஷார்ட்கட்ல பாருங்க. இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துங்க, எல்லா சேமா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுத்துங்க. இந்த நம்பரை எடுத்து இந்த நம்பரை எந்த 2 சேம் நம்பர் பேருக்குனா வரும் அப்படிதான் சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எந்த 2 சேம் நம்பரை பேருக்குனா வரும்? 3 × 3 அப்படி பேருக்குனா வரும். அப்போ நம்ம ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து 3 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. திரும்ப சொல்றேன் பாருங்க. கியூப் ரூட்டை கொடுத்து சம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதுல ஒரு நம்பரை எடுத்துங்க. அந்த நம்பரை எந்த 2 சேம் நம்பர் பெருக்குனா வரும்னு பாருங்க. சேம் நம்பர் பெருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ 3 × 3 அப்போ 3 தான் ஆன்சர். முடிஞ்சு, அதோட ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம்.
9 எந்த நம்பர் எடுத்துட்டு அது ஸ்கொயர் ரூட்னான்னு பாருங்க. 9ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 3. அப்போ 3 தான் ஆன்சர். சப்போஸ் 16 16 16 கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட் 4 4 தான் ஆன்சர். சப்போஸ் 25 25 சப்போஸ் சொல்ல வரும் அப்படி கொடுத்துருந்தா அந்த ஒரு நம்பரை எடுத்துட்டு அதை ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சரா வரும். சப்போஸ் இங்க கியூப் கொடுக்காம இருந்தாங்கன்னா 9 9 தான் ஆன்சர். கியூப் ரூட் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுல ஒரு நம்பர் எடுத்து அது ஸ்கொயர் ரூட் பாருங்க, அதோட ஸ்கொயர் ரூட் 3, அந்த 3 தான் இதோட ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 3. ஓகேங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா போடணும், அதுக்காக தான் இதையும் சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? கியூப் ரூட் ஆஃப் 4ன்ற வேர்டு போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம சப்போஸ் இந்த கியூப் இல்லாம இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படி மல்டிப்ளேல இருந்ததுன்னா அதோட ஆன்சர் என்ன சொல்லுவோமோ அதே நம்பர் 4ன்றதை சொல்லியிருப்போம். ஆனா கியூப் ரூட் கொடுக்கறதுனால கியூப் ரூட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், கியூப் ரூட்ல இருக்கிற நம்பரை எழுதிங்க, அந்த கியூப் ரூட்ல நம்பரோட ஸ்கொயர்னாவோ அதான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட்னாவோ அதான் ஆன்சர் வரும். ஓகே, கியூப் ரூட்டோட ஸ்கொயர் ரூட்னா அது 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 × 2. அப்ப ஆன்சர் வந்து 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இந்த மாடல் கேட்டாலும் விட்டு வந்துடாதீங்க. அதனால தான் சொல்றோம். கியூப் இல்லாம இருந்தா அதுனா சேம் நம்பரோ அதான் ஆன்சர். கியூப் இருந்தா அந்த நம்பர்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சர். அப்ப கியூப் இருக்கிறதுனால அந்த 4 எடுத்து ஸ்கொயர் ரூட்ல போடுறோம். 4ஓட ஸ்கொயர் ரூட் 2 × 2. அப்போ ஒரு 2 ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 2. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பவம் தானே போடணும், வந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ரூட்ல சம் கொடுத்துருந்து சிம்பிளிகேஷன் கேட்டால் எப்படி போடலான்றதை ஷார்ட்கட்ல பார்த்தோம். ஓகேங்களா? என்னென்ன பார்த்துன்றதை சொல்லுவோம். டைப் 1 மாடல், அதாவது டைப் 1 மாடல்னா ஸ்கொயர் ரூட்ல நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் வந்து வித்தியாசமான நம்பரா இருக்கும். வேற வேற நம்பரா இருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? வேற ஒரு நம்பரா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் 41னா 41 எடுத்துட்டு 41க்கு பிளஸ்ஸா இருந்தா நெக்ஸ்ட் வர நியரஸ்ட் அதிகமா அதாவது ஸ்கொயர் நம்பர் அதுதான் ஆன்சர் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? அது ஸ்கொயர் ரூட் ஆன்சரை வச்சு பார்த்தோம். சப்போஸ் மைனஸ் இருந்தா அதுக்கு முன்னாடி வர நியரஸ்ட் ஸ்கொயர்னாவோ அதை பார்த்துட்டு அது ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சர் சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இது டைப் 1 மாடல்ல பார்த்தோம். ஓகேங்களா? டைப் 2னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல இருக்கும், ஆனா நம்பர்லாம் சேமா இருக்கும். அப்ப சேமா இருந்தா நம்ம என்ன பார்த்தோம், அந்த நம்பர் சேமா இருக்கும் 72 வச்சுங்க. சேமா இருந்ததுன்னா அந்த ஒரு நம்பர் எடுத்து எந்த 2 நம்பர் பெருக்குனா வரும்னு பார்த்துட்டு அதுல நியரஸ்டா எது பெருக்குனா வருதோ அந்த 2 நம்பரை ஆன்சரா வச்சுட்டு அதில் எது ஆன்சர் வரும்னா பிளஸ் இருந்தா அதிகமான நம்பர், மைனஸ்னா கம்மியான நம்பர் வச்சு ஆன்சர் பார்த்தோம். ஓகேங்களா? டைப் 3ல வந்து பிளஸோ மைனஸோ இருக்காது, ஆனா நம்பர்லாம் சேமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்ப நம்பர்லாம் சேமா இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3னா ஆன்சர் 3 அப்படின்னு பார்த்தோம். அதே டைப் 3ல கியூப் கேட்டிருந்தாலும் அப்படி கியூப்ல கேட்டிருந்தா ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தா அதே ஆன்சர். ஆனா கியூப்ல கேட்டிருந்தா அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட், இப்ப சப்போஸ் கியூப்ல வந்து 16 கேட்டிருக்காங்க, கியூப் ரூட் 16 கியூப் ரூட் 16 போயிருந்தா 16 எடுத்துட்டு 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து 4 × 4 4 ஆன்சர் அப்படின்றத சொல்லணும். அதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. கேட்கும் போது நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல வித்தின் செகண்ட்ல நம்ம ஆன்சரை போட்டு போகலாம். ஓகேங்களா? திரும்ப நான் சொல்றதாங்க, தயவு செய்து ஒரு நோட் புக் எடுத்து ஜஸ்ட் லைக் தட் பார்க்காதீங்க. ஒரு நோட் புக் எடுத்து எல்லா சம்மையும் நீங்க எழுதுங்க. நான் ஹோம்ஒர்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க அதை போட்டு பாருங்க. எவ்வளவு சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோ நம்ம ஈஸியா இந்த மாதிரி சம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால தயவு செய்து நோட் புக் எடுங்க, போடுங்க. நீங்க என்னோட கிளாஸை தொடர்ந்து பார்க்கணும், கத்துக்கணும் அப்படின்னு வில்லிங்கா இருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே. ஓகேங்களா? நன்றி.